அனைவருக்கும் வணக்கம். நாம் உறங்கும்போது கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்தால் நன்மை பயக்கும் என சித்தர்கள் கூறுகிறார்கள். மனிதனின் அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்றுதான் உறக்கம். இது உடலின் ஆரோக்கியத்தை காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மனிதனின் வாழ்நாளில் 1/3 பங்கு தூக்கத்தில்தான் கழிகிறது. உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களை தினமும் புதுப்பிக்கவும், உடலின் சோர்வு நீங்கி புத்துணர்வு பெறவும், உடல் வளர்ச்சி பெறவும் தூக்கம் இன்றியமையாததாக உள்ளது. இரவில் தூங்கும் போதுதான் உடலின் வளர்ச்சி அதிகரிக்கின்றது என்று இன்றைய அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். தூங்குவதை பற்றியும் அதில் உள்ள அறிவியல் உண்மைகளையும் சித்தர் பெருமக்கள் தங்கள் நூல்களில் வடித்துள்ளனர். தூங்குவதற்கு ஏற்ற காலம் இரவு மட்டும்தான் என்பது இயற்கையின் விதிகளில் ஒன்று. பூமியின் தட்பவெப்ப நிலைகள் மாறி இரவில் குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலைதான் தூங்குவதற்கு ஏற்ற காலமாகும். ஆனால் இன்றைய நாகரீக உலகில் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பலரும் இரவில் கண்விழித்து பகலில் தூங்குகின்றனர். இதனால் ஏற்படும் தீமைகளை பற்றி சித்தர் பாடல் ஒன்று விளக்குகிறது. சித்த மயக்கஞ்செறியும் புலத்தயக்க மெத்தனுக்கமைந்த மென்பவை கழித்தமுற வண்டுஞ்சிலரை நாயாய் பன்னோய் கவ்வுமிராய்க் கண்டும் சிலரை நம்பிக்கான். இதன் விளக்கமானது இரவில் நித்திரை செய்யாதவர்களிடத்தில் புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலன்களில் சோர்வு, பயம், படபடப்பு, அக்னிமந்தம், செரியாமை, மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எளிதில் பற்றும். வேட்டைக்கு செல்லும் வேடருடைய நாய்கள் இரையை கவ்வுதல் போல் இரவில் நித்திரை இல்லாதவரை பற்பல நோய்கள் கவ்விக்கொள்ளும். எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும் என்பதை சித்தர்கள் அன்றே தெளிவாக கூறியுள்ளனர். உத்தமம் கிழக்கு, ஓங்குயிர் தெற்கு, மத்திமம் மேற்கு, மரணம் வடக்கு. கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது மிகவும் நல்லது. தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும். மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும். வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து தூங்கக்கூடாது. இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும் போது அங்குள்ள பிராண சக்தியை இழக்கும். இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதய கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி உண்டாகும். மேலும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்துக் கொண்டு தூங்கக்கூடாது. இதனால் இவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும். குப்புற படுக்க கூடாது, தூங்கவும் கூடாது. இடக்கை கீழாகவும் வலக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒருக்களித்து படுத்து தூங்க வேண்டும். இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரிய கலையில் ஓடும். இதில் 8 அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும். மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்க செய்து உண்ட உணவுகள் எளிதில் ஜீரணமாகும். இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும். வலது பக்கம் ஒருக்களித்து படுப்பதால் இடது பக்கம் மூக்கின் வழியாக சந்திரக்கலை சுவாசம் ஓடும். இதனால் 12 அங்குல சுவாசம் வெளியே செல்லும். இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும். இரவில் உண்ட உணவு ஜீரணிக்காமல் புளித்து போய் விஷமாக நேரிடும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.